திமுக மாநிலங்களவை எம்பி திருச்சி சிவா டெல்லியில் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். என்னை எல்லாரும் எதிர்க்கட்சி சார்பில் பேச விழைத்த போது நான் பேசும்போது சொன்னேன், இந்த அளவிற்கு ஒருவருக்கு ரத்த கொதிப்பு வந்திருக்கிறது, நீங்கள் தான் எங்களுக்கு பாதுகாவலர், இவ்வளவு நடந்ததற்கு பின்னால் நீங்கள் தொடர்ந்து நடத்துகிறீர்களே, இது என்ன நியாயம்? ஒரு உறுப்பினருடைய உயிருக்கோ உடல்நலனுக்கோ பாதுகாப்பு தர முடியாமல் எப்படி இந்த அவை நடக்கும் என்றதற்கு அவர் அதெல்லாம் மருத்துவமனைக்கு அனுப்பியாகிவிட்டது என்று சொல்லி விவாதத்தை தொடர்ந்து நடத்த அனுமதித்தார். பாரதிய ஜனதா கட்சியினர் எல்லாவற்றையும் ரசித்துக் கொண்டிருந்தார்கள். ரொம்ப வேதனையாக இருக்கிறது. அரசியல் செய்யலாம், ஆட்சியில் இருக்கலாம், அதிகாரம் கையில் இருக்கலாம், ஆனால் மனிதாபிமானத்திற்கும் மனசாட்சிக்கும் மேல் எதுவுமே கிடையாது. அது எதிரியாக இருந்தாலும் சரி. உடன் ஒரு சக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு பெண் இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளானதற்கு பின்னாலும் பிரதமரை புகழ்ந்து கொண்டு ஒரு உரை நிகழ்த்துவதிலே தான் அவருடைய கவனம் இருக்கிறது என்று சொன்னால் எங்கள் நாடு எங்கே போகிறது? நாடாளுமன்றத்தினுடைய நிலை என்ன? இதையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து போராடினால் இன்னும் சில பேர் வயதானவர்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு அவர்கள் மீது அக்கறை இருக்கிறது என்ற காரணத்தினால் வெளிநடப்பு செய்துவிட்டு வெளியே வந்துவிட்டோம். இதை காணுகிற நாட்டு மக்கள் தான் சொல்ல வேண்டும். நீங்கள் ஏன் அவையை இடையூறு விளைவித்தீர்கள் என்று கேட்பார்கள். பேச அனுமதிக்காத காரணத்தால், பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் போராடுகிற காரணத்தால், சில மாணவர்களுடைய உயிர் பறிபோயிருக்கின்ற காரணத்தினால் இந்த பிரச்சனையை பேச வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியோடு நாங்கள் கேட்க விளைந்த போது அனுமதி இல்லை என்ற போது ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட முறையில் நாங்கள் குரல் எழுப்பினோம். இது எல்லோரும் செய்ததுதான், நாங்கள் மட்டும் செய்யவில்லை. ஆனால் இரக்கமே இல்லாமல் இவ்வளவுக்கும் பின்னால் தொடர்ந்து விவாதம் நடக்கிறது என்று சொன்னால் இந்தியா எப்படி மாறியிருக்கிறது, எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை எண்ணி கவலைப்படுகின்ற நேரத்தில் கடமையும் அதிகமாக இருக்கிறது என்பதைத்தான் எங்களை போன்றோர் உணர்கிறோம். திங்கட்கிழமை என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே பேசி முடிவு செய்தது, இன்றைக்கு இந்த பிரச்சனை எழுப்பி திங்கட்கிழமை விவாதத்தில் பங்கேற்கலாம் என்பது. ஒருவேளை அதில் மாற்றம் இருந்தால் கூடி பேசுவோம், இல்லை என்றால் நாங்கள் கடமையில் தொடர்ந்து விவாதத்தில் பேசுவதற்கு நாங்கள் நிச்சயமாக அதற்கு தயாராக இருப்போம். அதில் ஒன்றும் மாற்றமில்லை. ஆனால் நான் நாட்டு மக்களுக்கு இதன் மூலமாக சொல்வது என்பது, இப்படி ஒரு நிலையை உருவாக்கி இதற்கு முன்னால் உடனே ஒத்திவைப்பார்கள். வெங்கையா நாயுடு இருந்திருக்கிறார், அமித் அன்சாரி இருந்திருக்கிறார், அதுக்கு முன்னால் செகாவத் இருந்திருக்கிறார். இவர்களெல்லாம் இருக்கிற போதெல்லாம் ரொம்ப உறுப்பினர்களை மதிப்பார்கள். ஒரு சின்ன பிரச்சனை என்றால் கூட ஒத்தி வைப்பார்கள். ஆனால் ஒருவர் மயக்கம் அடைந்து விழுந்து இவ்வளவு உச்சக்கட்ட நிலைக்கு ரத்த கொதிப்பு சென்றதற்கு பின்னாலும் அரசாங்கம் விவாதம் நடத்துவதும் ரசிப்பதும் அதை அவைத் தலைவர் அனுமதிப்பதும், திஸ் இஸ் இந்தியன் பார்லிமெண்ட் டுடே. மாநிலங்களவையில் காங்கிரஸ் பெண் எம்பி மயங்கி விழுந்த நிலையிலும் தொடர்ந்து அங்கு பாஜகவினர் பிரதமரை புகழ்ந்து கொண்டிருந்தனர் என்றும் எதிர்க்கட்சிகள் பேச வாய்ப்பு மறுக்கப்படுவது இரக்கமற்றவர்கள் மத்தியில் வாழ்வதாக காட்டுவதாகவும் மாநிலங்களவை எம்பி திருச்சி சிவா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.